உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. நம்முடைய தியானத்திற்கென்று தேவன் கொடுத்த வேத வசனங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 32, 36. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? சங்கீதம் 119, 142 சொல்கிறது, உம்முடைய வேதமே சத்தியம், இந்த வேதமே சத்தியம். சங்கீதம் 119, 160 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய வேத வசனம் முற்றிலும் சத்தியம். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். ஏன் இந்த வசனம் சத்தியம்? ஏன் இந்த வேதம் சத்தியம்? எனக்கன்பானவர்களே, ரோமர் 3:4 சொல்கிறது, தேவன் சத்தியபரர், தேவன் சத்தியபரர். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 14:6, நானே சத்தியமாயிருக்கிறேன். எனவே அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இந்த வசனம் சத்தியம். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 5:39, நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, அதில் உள்ள சத்தியங்கள் எல்லாம் சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காண்பிக்கின்றன. எனவேதான் தானியேல் 11:32 சொல்கிறது, தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Those who know their Lord shall wax with strength. அவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க சத்தியத்தையே தியானிக்கிறோம். சத்தியம் எல்லாம் சத்திய பரனாகிய இயேசுவை சுட்டி காண்பிக்கின்றன. அவர் மூலம் காணக்கூடாத இறைவனை நாம் உள்ளத்தில் தரிசிக்கிறோம், நாம் விடுதலை பெறுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா 61:1 சொல்கிறது, என் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற. எனவே தான் யோவான் 8:36 அவர் சொன்னார், தேவகுமாரனாகிய நான் உங்களை விடுதலை செய்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நாம் எதற்கு இங்கு கூடி வந்திருக்கிறோம்? சத்தியத்தை கேட்க, சத்தியத்தின் மூலம் சத்தியநாதராய் இயேசுவை அறிந்து கொள்ள, மூன்றாவது அவர் அருளும் விடுதலையை பெற்றுக்கொள்ள. கடந்த நாட்களில் எல்லாம் பல சாட்சிகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். பொதுவாக இவ்விதமான நற்செய்தி கூட்டங்கள் என்றால் எல்லாருடைய அபிப்பிராயமும் இயேசு ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று பிரசங்கிப்பார்கள். அடுத்து சரீர நோய்களை குணமாக்குவார் என்று பிரசங்கிப்பார்கள் என்றுதான் நாம் எப்பொழுதும் நினைப்பது உண்டு, நடப்பதும் அதுதான். ஆனால் இந்த நாட்களில் சாட்சி கொடுத்த மக்களுடைய சாட்சிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவர் சொன்னார், கடன் சுமை தாங்க முடியவில்லை, இயேசு தீர்த்தார். நோயினால் வாடினேன், இயேசு குணமாக்கினார். குழந்தை இல்லை, குழந்தையை இயேசு கொடுத்தார். வேலை இல்லை, வேலை தந்தார். நோயினால் வாடினேன், கிறிஸ்து குணமாக்கினார். ஒவ்வொருவரும் பாருங்கள், ஒவ்வொரு விதமான தேவைக்காக அருள்நாதரை தேடினார்கள்.
ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்காய் விடுதலையை தேடினார்கள். அத்தனையும் கொடுத்தார். அதுதான் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டத்தினுடைய ஊழியத்தினுடைய ஒரு தனி பெரும் சிறப்பு. எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அப்படி. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அது என்ன அழைப்பு? ஒரு மனிதன் உண்மையில் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் ஆத்துமாவில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். மனதில் கவலை இருக்கக்கூடாது. சரீரத்தில் நோய் இருக்கக்கூடாது. இந்த மூன்றிலும் மகிழ்ச்சி விடுதலை இருந்தால் ஒழிய அவன் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எனவேதான் இந்த மூன்றையும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். மூன்றையும் அருள்நாதர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அனுதினமும் அவருடைய பாதத்திலே கும்பிட்டு விழுகிறோம். போகட்டும். சத்தியம் எப்படி அது நம்மை விடுதலை செய்கிறது? எனக்கு அன்பானவர்களே, டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இறை தொண்டினை செய்வதற்காய் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவருக்கு அந்த நாட்டின் மொழி தெரியாது. தவித்தார். அப்பொழுது அந்த ஆப்பிரிக்க குடிகளின் தலைவர் ஒருவர் அவரை சந்தித்தார், உணவளித்தார். இருவரும் பிரியும் நேரம் வந்தது. பிரியும் நேரம் வந்த பொழுது அவர் லிவிங்ஸ்டனை நிறுத்தினார். லிவிங்ஸ்டன், இங்கே வா, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். ஒரு பாட்டிலில் கொஞ்சம் பிராந்தியை கொண்டு வந்தார்கள். அதை ஒரு டம்ளரில் ஊற்றினார். தன்னுடைய விரலின் ஒரு பகுதியை வெட்டினார். அதில் இருந்து ரத்தம் வழிந்தது. அதை ஒரு சொட்டு அந்த பிராந்தியில் விழும்படி செய்தார். தான் அதை குடித்தார். லிவிங்ஸ்டனையும் அதை குடிக்கும்படி செய்தார். லிவிங்ஸ்டன், இந்த ஒரு சொட்டு ரத்தத்தின் மூலம் நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் என் கைத்தடி ஒன்றை உனக்கு தருகிறேன், அதை சுமந்து செல். யாராவது உனக்கு தீங்கிழைக்க முன் வந்தாலும் சரி, அல்லது யாருடைய உதவியை நீ நாடினாலும் சரி, இந்த தடியை நீ காட்டு. உடனே அவர்கள் நீ என்னுடையவன் என்று அறிந்து கொள்வார்கள், உனக்கு உதவி செய்வார்கள், உன்னை பாதுகாப்பார்கள் என்றார். நம் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். தாம் காட்டி கொடுக்கப்படும் அந்த ராத்திரியில் தன் சீடர்கள் சூழ அவர் உட்கார்ந்து ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்தார். உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்றார். என்னை நினைவு கூறும்படி, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, என்று நம்முடைய உள்ளத்தை நாம் அருள்நாதருக்கு பறி கொடுக்கிறோமோ, அன்று நாம் அவரோடு கூட இந்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறோம். அந்த உடன்படிக்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாக ஆகிறோம். ஆகவே என்ன செய்கிறார்? சங்கீதம் 23 எழுதியிருக்கிறது போல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுமவன் என்று அவன் எழுதினது போல, சங்கீதம் 91:4 நமக்கும் ஒரு காரியத்தை செய்தார். உம்முடைய சத்தியம் எனக்கு பரிசை, எனக்கு கேடகம் என்று சொல்லும்படி செய்திருக்கிறார். உலகின் எந்த பகுதிகளுக்கும் நாம் போகலாம். வாழ்க்கையின் எந்த கடினமான பாகத்திலும் கடந்து செல்லலாம். நம்மை பாதுகாக்க நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்கு அவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சத்தியமாகிய பரிசை, சத்தியமாகிய கேடகம், சத்தியமாகிய கோல், சத்தியமாகிய வளைத்தடி. எங்கு போனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் இந்த சத்திய வசனத்தை பயன்படுத்தும் பொழுது உடனே அது நமக்கு பலன் தருகிறது. உலகம், பிசாசு, கொடியவர்கள் யாவரும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்கிறார்கள். நமக்கு வழி திறக்கிறது. மற்ற வசனங்களுக்கும் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் வேத வசனத்திற்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு. அது என்ன? யோவான் 6:63 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிற என் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. நாம் சொல்லும் வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டு, ஒரு ஆவி உண்டு என்று அவர் சொல்லி போனாரே. என்னுடைய நண்பர் ஒருவர் திடீரென மாரடைப்பு நோயினால் மரிக்கும் தருவாயிலானார். அவருக்கும் ஆண்டவருக்கும் வெகு தூரம். அவரை ஒரு ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள்.
அங்கே ஆஸ்பத்திரிக்கு நுழையும் பொழுது ஒரு வசனம் எழுதப்பட்டு இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:26. நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ எ நியூ ஹார்ட். அதை வாசித்தார். அவர் எனக்கு சொன்னார். பிறகு அப்படியே எனக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது. பிரதர், தேவன் எனக்கு புது இருதயத்தை தரப்போகிறாராமே. என் உள்ளம் பரவசம் அடைந்தது. அப்பொழுதே எனக்கு குணமானது போல இருந்தது. ஆபரேஷனுக்கு பிறகு சுகமாய் திரும்பி வந்தார். மட்டுமல்ல, ஆன்மீக இருதயத்திலும் முற்றிலும் மாறுபட்டவராய் திரும்பி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அதுதான். என் சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்தை எனக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய இரத்தத்தினால் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். என் வசனம் என்றும் உங்களை காக்கும். இதுதான் அவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். வேத வசனம் தவறாக மத்தேயு 24:35 அருள்நாதர் இயேசு சொல்லி போனார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். செல்வமாய் என்னை வளர்த்தார். நான் இன்டர்மீடியட் படிப்பதற்காக, +2 என்று சொல்கிறீர்களே, அதை படிப்பதற்காக தூய யோவான் கல்லூரி பாளையங்கோட்டைக்கு போனேன். பிறகு இன்ஜினியராக படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன், கிடைக்கவில்லை. கடைசியாக நம்முடைய அன்பு அண்ணன் முத்துசுவாமி, அவருடைய நண்பர் மிஸ்டர் மாணிக்க வாசகம் என்று ஒருவர் உண்டு. இருவரும் எப்படியோ முயற்சி செய்து என்னை பிஎஸ்சியில் சேர்த்தார்கள். அப்பொழுதுதான் நான் கும்பகோணம் போனேன். கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் என்றால் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்று தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸர்ஸ் யார் என்று தெரியாது. ரொம்ப ஹாப்பி லைஃப். சென்ட் ஜான்ஸில் இருக்க மட்டும் அந்த பிரின்சிபால் பேரை சொன்னாலே ராத்திரிலாம் தூங்க மாட்டோம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், ரெவரண்ட் மிஸ்டர் வேத சிரமணி என்று. அவர் பேரை சொன்னாலே இன்னைக்கு எனக்கு ராத்திரி தூக்கம் வராது. கும்பகோணம் வந்தால் ரொம்ப குஷியாகி போச்சு. படிப்புக்கும் எனக்கும் தூரமாகி போச்சு. ஃபெயில் ஆகி போனேன். அப்போ திருச்சியில் எங்கள் சித்தப்பா இருந்தாங்க, மிஸ்டர் ரத்தனசாமி. அவங்க உடனே என்னை கூப்பிட்டு, நீ இங்கேருந்து படிடா, திருச்சி டியூட்டோரியல் காலேஜில் உன்னை சேர்த்துறேன். நான் சரி சித்தப்பான்னு வந்தேன். படிக்கத்தான் வந்தேன். ஆனால் எங்கள் சித்தப்பா எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. சித்தப்பாவுக்கு தெரியாமல் சித்தி தினம் பாக்கெட்டில் பணம் வச்சு அனுப்புவாங்க. நான் திருச்சி டியூட்டோரியல் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கெய்டி தியேட்டரில் போய் உட்காந்துருக்கேன். இப்போ அந்த தியேட்டர் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லலை, செய்யாதீங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ பிரதர் தினகரனே போயிட்டு வந்தார் கெய்டிக்கு, நான் போனால் என்னென்ன அழை சொல்லாதீங்க. என்ன நடந்தது? மறுபடியும் தோல்வி தான். எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, பரவாயில்லடா, இன்னும் இருந்து படி என்று சொன்னார். ஆனால் என் தகப்பனார் சொன்னார், உடனே அவனை இங்கு அனுப்பி வை என்று. நான் ஊருக்கு போனேன். என் தகப்பனார் தாயை பார்க்க பயந்து நடுங்கி போனேன். ஆனால் அவளை பார்த்த பொழுதோ என் உள்ளம் உடைந்து போயிற்று. என் தகப்பனார் எலும்பும் தோலுமாய் இருந்தார். என் தாயும் அப்படித்தான். காரணம், திடீரென்று என் தாய்க்கு ஒரு நோய் வந்தது. திடீரென்று ஒரு கூச்சல் போடுவார்கள், பயங்கரமாய் கத்துவார்கள். அதன் பிறகு வலிப்பு வரும். வலிப்பு வந்தால் நாக்கை கடித்து விடுவார்கள். ரத்தம் தண்ணீரை போல் வழிந்தோடும். காட்சி என் உள்ளத்தை உடைத்தது. என் தகப்பனார் இதற்காக பணத்தை செலவு செய்து சாப்பிடாமல் எலும்பும் தோலுமாய் இருந்தார். இரவு 11 மணி வரை பல இடங்களுக்கு சென்று உபாத்தியார் வேலை பார்த்து டியூஷன் சொல்லி வருவார். 1 பர்லாங் 2 பர்லாங் முன்பு என் தகப்பனார் வரும் பொழுதே அவர் இருமும் சத்தம் கேட்கும். வந்து ரத்தமாக துப்புவார். என் உள்ளம் உடைந்தது. ஐயோ, நான் என் பெற்றோருக்கு ஒரு பாரமாகி விட்டேனே.
என்ற எண்ணம் என்னை வாட்டியது. வேலை தேடினேன், வேலை கிடைக்கவில்லை. திரும்பி படித்து பாஸ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். 11/2/1955 ஆண்டு அன்று காலையில் உணவு அருந்தினேன். என் உள்ளத்தில் நான் அழுதேன். என் தாயின் முகத்தை பார்த்தேன். அம்மா, இனி நான் உங்கள் முகத்தை பார்ப்பதில்லை என்று எண்ணிக்கொண்டேன். என் தகப்பனாரின் முகத்தை பார்த்தேன். அப்பா, என்னை படிக்க எவ்வளவோ பணம் செலவு செய்ய, இனி நீங்கள் என் முகத்தை பார்ப்பதில்லை என்று எனக்குள் அழுதேன். வீட்டை விட்டு வெளியேறினேன். கடைசி தடவையாக ஒரு தடவை என் வீட்டின் கேட்டை பார்த்தேன். இனி இதற்குள் நான் உயிரோடு வருவதில்லை, சிதைந்து என் உடல் தான் வரும் என்று எண்ணினேன். ஓடும் ரயில் முன்பதாக விழுவதற்காக திட்டமிட்டு நான் போய்கொண்டிருந்தேன். என்னுடைய சித்தப்பா ஒருவர், மிஸ்டர் அலெக்ஸ் ரத்தன் அவர்கள் போலீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த அன்புடையவர்கள். தெய்வாதீனமாக அவர்களை சந்தித்தேன். ஒரு நாளும் இல்லாத விதமாய் சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை பற்றி எனக்கு விளக்கி சொன்னார்கள். 1 மணி நேரம். சித்தப்பா, இயேசு எனக்காக பாடுபட்டார். ஆம். என் வாழ்க்கையை தூய்மையாக்குவாரா? தூய்மையாக்குவார். சமாதானம் கொடுப்பாரா? சமாதானம் கொடுப்பார். எனக்கு வேலை கொடுப்பாரா? வேலை கொடுப்பார். எங்க அம்மாவை சுகமாக்குவாரா? சுகமாக்குவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீ திரும்பி போ, உன் அறைக்குள் நுழைந்து, தேவனே, என் இருதயத்தை எனக்கு காட்டும் என்று கேள். இந்த உள்ளத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் காண்பிப்பாரப்பா. நீ அப்பொழுது அவரிடம், தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேள். அவர் கழுவுவார். உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். அப்படியே நான் புறப்பட்டு போனேன். நான் என் உள்ளத்தில் அதுவரை நினைத்திருந்தேன், நாம் என்ன பாவம் செய்து விட்டோம், யார் கழுத்தை வெட்டி விட்டோம் என்றுதான். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறது அல்லவா? மத்தேயு 5:22 பாருங்கள். நியாயமில்லாமல் தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரனாய் இருப்பார். 1 யோவான் 3:15-16 பாருங்கள். அங்கும் அப்படித்தான். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இப்படி பல வேத வசனங்கள் என் கண்கள் முன்பு தோன்றின. என் வாழ்க்கையில் இருந்த குறைகளை தேவன் சுட்டி காண்பித்தார் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். மனம் கசந்து அழுதேன். என்னை மன்னித்தருளும், என்னை மன்னித்தருளும் என்று கதறி அழுதேன். உண்மையாகவே என் கண்ணெதிரே கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது போலத்தான் எனக்கு தோன்றியது. அவருடைய மாசற்ற ரத்தம் என்னை கழுவியது. நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தேன். என் தாய் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, உன் முகத்தில் ஒரு மாறுதல் இருக்கிறதப்பா, உன் முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறதப்பா. நான் சொன்னேன், அம்மா, நான் புதிய தினகரன். நான் இயேசுனிடம் என் குறைகளெல்லாம் சொன்னேன், எனக்கு மன்னித்தார். நீங்களும் என்னை மன்னியுங்கள் என்று. மாலை என் தகப்பனார் வீடு திரும்பியவுடன் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். என் நண்பர்கள் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டேன். அவர்களை பார்க்க தஞ்சாவூருக்கு நான் விரைந்து சென்றேன். அவர்கள் சொன்னார்கள், தினகரன், உண்மையில் ஆண்டவரின் உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்பதற்கு நீ வாய்மொழியினால் சொல்லவே வேண்டாம். உண்மையாகவே உன் முகத்தில் அது தெரிகிறதப்பா, அதில் இருக்கிற அமைதி, சாந்தி அதை காண்பிக்கிறதப்பா என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? புறம் கூறி திரிகிறீர்களா? மொட்டை கடிதங்களை எழுதியிருக்கிறீர்களா? இது போன்ற பல பாவச் செய்களை செய்திருக்கிறீர்களா? எனக்கும் வாழ்வுண்டோ என்று கலங்குகிறீர்களா? ஐயா, நான் குடிக்கிறேன், குடியை விட முடியவில்லை என்று கலங்குகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இதற்காகவே அவர் உடன்படிக்கையை செய்திருக்கிறார். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால், தேவனே, என்னையும் கழுவும், என் குறைகளை எனக்கு காட்டும் என்று இன்று இரவு நீங்கள் கெஞ்சுவீர்களா? நிச்சயமாக இந்த சாந்தியை பெறுவீர்கள். நவமான இருதயத்தை நீங்கள் பெறுவீர்கள்.
உங்கள் வாழ்க்கை மலரும். இதற்காகவே இயேசு சிலுவை இரத்தத்தை சிந்தினார். சங்கீதம் 16:2-3-6. என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஒரு நாள் நான் என்னுடைய விட்டு போன பாடங்களுக்காக கருத்தாய் படித்துக் கொண்டிருந்தேன். நான் சொன்னது போல என் தகப்பனார் ஏழை ஆசிரியர். எங்களுக்கு மின்சார விளக்கு கூட கிடையாது. ஆகவே மண்ணெண்ணெய் விளக்கில் படித்துக் கொண்டிருந்தேன். இரவு 11 மணி. தனிமையாய் கஷ்டப்பட்டு என்னுடைய பாடங்களை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் உள்ளத்தில் ஒரு வியாகுலம் உண்டாயிற்று. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, பட்டம் பெற்ற பிறகுதான் நமக்கு வேலை கிடைக்கும் என்று என்ன நிச்சயம்? நல்ல வேலை கிடைக்குமா? அல்லது பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவோமா என்றெல்லாம் எண்ணம். ஐயோ, என் எதிர்காலம் என்றும் இருளாகவே இருந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எழுந்தது. பாட புத்தகத்தை தள்ளி வைத்துவிட்டு அருகில் இருந்த வேதாகமத்தை எடுத்தேன். இஷ்டப்படி அதை திறந்தேன். என் கண்கள் சட்டென்று இந்த பகுதியின் மீது விழுந்தது. என் நெஞ்சமே, என் செல்வம் உனக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கும் அது வேண்டும் என்று சொன்னாய். ஆகவே உனக்கு சிறப்பான இடத்தில் சுதந்திரம் கிடைத்தது. இதை இன்னும் ஆராய்ந்து பார்த்தேன். மல்கிய 3:10 கண்டுபிடித்தேன். அது சொல்கிறது, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி, என்னுடைய பண்டக சாலையில் ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகும்படி, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நான் சொன்னேன், ஆண்டவரே, தாவீது சொன்னான், என் செல்வம் எனக்கு வேண்டாம், அது பரிசுத்தவான்களுக்கு, நான் முழு பிரியம் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு என்று. ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சிறப்பான சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்தார். எனக்கும் அப்படி செய்யும் அப்பா. என்னை ஆசீர்வதியும். எனக்கு உயர்ந்த வேலைகளை தாரும். நான் நிறைய சம்பாதிக்கும்படி செய்யும். சம்பாதிப்பதெல்லாம் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு நான் அனுப்பட்டும். தேவனுடைய ஊழியத்தை தாங்கட்டும் என்று நான் கெஞ்சி ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். முதலாவது எனக்கு கிடைத்த வேலை பிஎஸ்சி பட்டத்திற்கு பிறகு ஒரு டெம்பரரி உபாத்தியாயர், தற்காலிக உபாத்தியாயர் வேலை. என்னுடைய சம்பளம் 89. அதை கொண்டு வந்து என் தகப்பனாரிடம் கொடுத்தேன். எனக்கு இருந்த மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது. உதவாக்கரையாக இருந்த நான் சம்பாதிக்கிறவனாக மாறிவிட்டேன் என்ற பெருமை எனக்கு. என் தகப்பனார் அதை வாங்கினார். கண்ணீர் வடித்தார். ஜெபம் செய்தார். உடனே அதிலிருந்து 9 ரூபாய் எடுத்து எனக்கு கொடுத்து, தம்பி, போதகர் டேனியல் உனக்காய் எவ்வளவு கண்ணீர் வடித்து ஜெபித்தார், அவளுக்கு இதை அனுப்பு என்று சொன்னார். நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆயுள் முழுவதும் குறைவிடாமல் என்னை காத்து கொண்டார். அவர் சொன்னது போல வேலை எனக்கு கொடுத்தார். ஸ்டேட் பேங்கில் ஒரு கிளார்க் வேலையில் தான் சேர்ந்தேன். கடின உழைப்பின் நிமித்தமாக வேலையில் உயர்ந்தேன். எனக்கு அன்பானவர்களே, 28 வருடங்கள் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து நல்ல பெயரோடு தான் ஓய்வு பெற்றேன். இன்றைக்கும் எனக்கு நல்ல பென்ஷன் கொடுக்கிறார். பல விதங்களிலும் எனக்கு உதவி செய்து வருகிறார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். மற்றவர்களைப் போல நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக மாறவில்லை. யார் எனக்கு இதை உங்கள் சொந்த உபயோகத்திற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரோ அதை மட்டும் வாங்கிக் கொள்வேன். அதற்கும் வருமான வரி கரெக்டாய் செலுத்தி விடுவேன். ஊழியத்திற்கு போவது ஊழியத்திற்கு,
எனக்கென்று யார் எதை கொடுக்கிறார்களோ அதை மட்டுமே வாங்குவேன். தூய்மையான வாழ்க்கை. ஒருவரும் ஒரு குறை சொல்ல முடியாது. தேவனுக்கு உண்பதாகவும் மனிதர்களுக்கு உண்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சி. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 20:35 வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். ஒரு தடவை என்னுடைய ஆபீஸ் வேலையாக நான் அநேக ஃபைல்களை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று என் உள்ளத்தில் ஒரு பாரம் உண்டாயிற்று. நெல்லிக்குப்பம் என்ற ஒரு சிறு கிராமம் உண்டு தென்னார்காடு மாவட்டத்தில். அங்கே பாஸ்டர் தனராஜ் என்று ஒரு தனி ஊழியர் உண்டு. அவர் என் ஊழியர் ஆரம்பத்தில், ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பத்தில் எங்களுக்காக அரும்பாடுபட்டவர். என் தாய்க்காக பல நாட்கள் உபவாசம் இருந்து கண்ணீர் வடித்தவர். எனினும் பல ஆண்டுகள் நான் அவரை பார்க்கவில்லை. அன்று திடீரென்று ஒரு பாரம் எனக்குள் எழுந்தது. அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறார் என்று. உடனே நெல்லிக்குப்பத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சுக்கு நான் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு, ஐயா, இப்படி ஒருவர் அங்கு இருக்கிறார், எப்படியாவது அவரை தேடி பிடியுங்கள், இந்த குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், என்னுடைய கணக்கில் இருந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் எனக்கு திரும்ப தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். சார், நீங்கள் சொன்னபடியே ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடினோம். நாங்கள் கண்ட காட்சி என் உள்ளத்தை உருக்கிவிட்டது. அவர் மரண தருவாயில் இருந்தார். அவருடைய கண்கள் மூடியிருந்தன. காணக்கூடாதவராயிருந்தார். அருகில் யாரும் இல்லை. ஐயோ, என் கணவன் இறந்து விட்டார், எப்படி நான் அவரை புதைப்பேன், என்னிடம் பணமில்லையே என்று அவருடைய மனைவியார் அழுது கொண்டிருந்தார்கள். நான் அவரிடம் ஓடிப்போய், சென்னையிலிருந்து எங்கள் மேலதிகாரி இதை அனுப்பியிருக்கிறார், இதை வாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா என்று சொன்னேன். ஒரே ஆச்சரியம். உடனே மரித்து கொண்டிருந்த அவரை உலுக்கினார்கள், உலுக்கி எழுப்பினார்கள். இங்க பாருங்க, பிரதர் தினகரன் உங்களை நினைச்சு இந்த பணம் அனுப்பியிருக்கிறார், முழிச்சு பாருங்க. கண்ணை திறந்தார். ரூபாய் கையில் வாங்கி கொண்டார். அது இறுக பிடித்துக் கொண்டார். 2 கண்களிலும் கண்ணீர், கண்ணீர் வழிந்தோடியது. முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்னை மறக்கவில்லையே என்ற எண்ணம். அப்படியே அப்படி உயிர் பிரிந்தது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மகாத்துமாக்கள், பரிசுத்தவான்கள், அவருடைய கண்ணீர் தான் இன்றும் என்னை காப்பாற்றி வருகிறது. என் உயிர் போகாமல் என்னை காப்பாற்றி வருகிறது. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். எத்தனை மகிழ்ச்சி! நம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தருடைய திருச்சபைக்கு கொடுப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பண்டக சாலையில் பணம் கொழுக்கும்படி கொடுப்போம். உண்மையான பரிசுத்தவான்களுக்கு, நீங்கள் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு கொடுங்கள். கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஒரு நாள் உங்களுக்கு குறை வைக்கவே மாட்டார். நீங்களும் அப்படி செய்யுங்கள். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராயிருந்து அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு அவர் தரித்திரரானார். லூக்கா 8:1-3 சொல்கிறது, அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அவருடைய சுகமாக்கும் வல்லமையை ருசித்த சில பெண்கள் தான் உதவி செய்தார். லூக்கா 9:58 சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றவர் அங்கலாய்த்தார். வீடில்லை என்று கதரும் என் சகோதரர்களே, உங்கள் கவலை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயம் உதவி செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 3வது என் வாழ்க்கையை மாற்றின வேறொரு வேத வசனம் 3 யோவான் 2 வாசிக்க கேட்போமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்.
நீ நல்லா இருக்கணும்ப்பா. நம்முடைய பெரியோர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது என்ன சொல்கிறார்கள் பாருங்க, நீ சிரஞ்சீவியா இருக்கணும்ப்பா, தீர்க்காயுசோடு இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. மனதார வாழ்த்துகிறார். அப்படித்தான் தேவனும் சொல்கிறார், பெரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேணாம். ஆங்கிலத்தில் you should be in health, good health. I want you to be in good health. எனக்கு அன்பானவர்களே, யோவான் 16:33 சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்க மட்டும் நமக்கு உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நோய்கள் உண்டு. சில சமயங்களில் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்ற கேள்வி உள்ளத்தை எழத்தான் செய்கிறது இல்லையா? தென்னாப்பிரிக்காவில் J.F. ரோலன்ஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவருடைய இரத்தத்தில் ஒரு வினோதமான நோயை கண்டுபிடித்தார். காரணமே அவளுக்கு விளங்கவில்லை. நோய் எப்படி வந்தது தெரியுமா? அவர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக மக்களை ஒரு நதிக்கு கூட்டிக் கொண்டு போவார். 200 பேர் 300 பேர் என்று ஒரு தடவை ஞானஸ்நானம் கொடுப்பார். அது வரைக்கும் வெறும் காலில் தண்ணீர் நின்று கொண்டிருப்பார். அந்த தண்ணீரில் உள்ள சில குறிப்பிட்ட புழுக்கள் அவருடைய பாதங்கள் வழியாக உள்ளே நுழைந்து இரத்த குழாய்களுக்குள் போய்விட்டன. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடித்து பல மாதங்கள் அவருக்கு சிகிச்சை கொடுத்து வைத்தியர்கள் அந்த கிருமிகளை கொன்று உயிரை காப்பாற்றினார்கள். ஆகவே இன்ன விதத்தில் தான் நமக்கு தொல்லை வரும், இன்னாருக்குத்தான் நோய் வரும் என்று சொல்லிவிட முடியாது. மலேசியாவில் எனக்கு ஒரு நல்ல நண்பர் உண்டு, மிஸ்டர் தேவராஜன். அவர் ஒரு வேடிக்கையான காரியத்தை சொன்னார். ஒரு தடவை அவர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாரையோ பார்க்க போயிருந்த பொழுது பக்கத்து அறையிலே ஒரு கிறிஸ்தவ சபையின் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். போய் பார்க்க போனார். அப்பொழுது அவருடைய காலில் ஒரு நோய், கால் அப்படியே உள்ளே இழுத்து கொண்டது. நீளமான கால் குட்டையாய் போய்விட்டது. பெரிய பேண்டேஜ் போட்டிருந்தார்கள். டாக்டர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது இவர், ஐயா கவலைப்படாதிருங்கள், நாம் ஜெபம் செய்வோம் என்று எண்ணெய் பூசி ஜெபம் செய்தார். இவர் மலேசியா அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர், சாதாரண மனிதன் அல்ல. என்றாலும் கிறிஸ்துவுக்காக ஒரு குழந்தையை போல அப்படி செய்தார். தேவன் பாருங்கள், அவருடைய குழந்தை போன்ற விசுவாசத்தை கண்டு உடன் ஒரு அற்புதத்தை செய்தார். குறுகி இருந்த கால் அப்படியே நீண்டு விட்டது. டாக்டர்கள் வந்து பார்த்து, நல்ல சுகமாகி விட்டீர்கள், அற்புதமாக இருக்கிறது, கடவுள் செய்த பெரிய அற்புதம், என்றாலும் சில நாட்கள் இருந்து போங்கள் என்று அறிவுரையை சொல்லி போய்விட்டார். 2-3 தினங்களுக்கு பின்பு என் நண்பர் அதே தலைவரை பார்க்க போனார். பாருங்கள், மனிதனுடைய சுபாவத்தை பாருங்கள். அதே ஆஸ்பத்திரியில் என்னுடைய நண்பர் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பு நோயினால் சிகிச்சை பெற்றார். அதை யாரோ அவருக்கு சொல்லிவிட்டார். அவர் வந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி, மிஸ்டர் தேவராஜ், மற்றவர்களுக்கு சுகம் தருகிறவர்கள் ஏன் சுகவீனமாக மாறுகிறார்கள் என்று குதர்க்கமாய் கேட்டார். மிஸ்டர் தேவராஜ், why divine healers get sick? அப்படி ஒரு என்னடா நம்ம ஜெபம் பண்ணி இந்த நொண்டியா இருந்த காலம் இந்த மனுஷன் சுகமாக்குனானே, அது இல்லை. நம்மளோட நல்லா ஜெபம் பண்ணிட்டானே, நம்ம கால் நல்லா ஆயிடுச்சு, அதனால அவன் ஏதாவது ஒரு நையாண்டி பண்ணணும். அதான் மனிதனுடைய சுபாவம். என் நண்பரும் கொஞ்சம் பெரிய வேலையில் இருந்ததுனால அவரும் இந்த மாதிரி ஆளுங்களை லேசில் விட மாட்டார். அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா ஐயா, the divine healer never gets sick. உண்மையாய் சுகம் அளிப்பவர் சுகவீனமாக ஆகவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே சுகமளிப்பவர். ஹல்லேலூயா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சுகமளிப்பவர். வேத புஸ்தகத்தை நல்லா படிச்சு பாருங்க. அவர் எங்கேயாவது போய் அப்பா ஒரு ஆஸ்பிரோ வாங்கிட்டு வாப்பா ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாரா? என்ன மெட்ராஸ்ல அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு 4 நாள் வச்சு பாருங்கடான்னு பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு சொன்னாரா? ஒரு நாள், ஒரு வினாடி கூட அவர் சுகவீனமாக இருக்கவில்லை. He is God. நண்பர் சொன்னார்,
அவர் தான் சுகமாக்குறார். He is the divine healer, not me. நான் ஒரு வேலைக்காரன். அவர் சொல்லியிருக்காரு, எப்ப அந்த மாதிரி பாடுபடுறவங்களை கண்டா எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நான் செய்கிறேன். அவர் சுகம் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை, அது அவரை கேட்கணும். ஐ ஆம் நாட் அ டிவைன் ஹீலர் என்று சொல். எத்தனை உண்மை பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நோய்கள் வரும், பலவீனங்கள் வரும். சிலர் குதர்க்கமாக கேட்பது உண்டு. என்னிடமும் கேட்பார்கள். சமீபத்தில் பம்பாயிலே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார். அங்கே அநேக மற்ற மதத்தைச் சேர்ந்த ரிப்போர்ட்டர்கள் வந்தார்கள், போபாலுக்கும் வந்தார்கள். அவர்கள் அப்படியெல்லாம் கேட்கிறார். அவர் பயபக்தியோடு கேட்டார். அதில் ஒரு கிறிஸ்தவ ரிப்போர்ட்டர் இருந்தார். அவர் ஒரு குதர்க்கமாய் கேட்டார், ஐயா, நீங்க சுகவீனமா இருந்த பொழுது உங்களை அமெரிக்காவில் கொண்டு போட்டாங்களுமே ஆஸ்பத்திரியில, எல்லாரும் பேசிக்கிறாங்க. யார்? இவர் தான் பேசுறது. எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டு அவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு, அதுவும் அமெரிக்காவில் போய் படுத்துக்கிட்டாரு அப்படி கேட்குறாங்க. ஐயா, என்ன பதில் சொல்றது? நான் அவருக்கு சொன்னேன், நான் சுகவீனமானவுடன் என்னை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் போடுங்கள் என்று ஒரு தடவை கூட சொன்னதில்லை. 1969 ஆண்டு என்னுடைய நுரையீரல்கள் இரண்டும் பழுதுபட்டன. இரத்தமாய் வாந்தி எடுத்தேன். இன்னும் 1 மாதம் தான் உங்களுக்கு என்று சொன்னார். நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், நான் நியாயமாய் நீதியாய் நடந்தேன். நான் உன்னை விட்டு பிரியும் காலம் வந்தது. எனவே உன்னையும் பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றுவார். நான் அவரை சந்திக்க ஆயத்தம் என்று தான் சொன்னேன். ஆனால் ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்த என் மற்ற நண்பர்கள், நீங்கள் எப்படி சாகிறீர்கள் என்று நாங்கள் பார்த்து விடுகிறோம் என்று வலுக்கட்டாயமாக சிறந்த மருத்துவ சிகிச்சை அளித்து என் உயிரை காப்பாற்றினார்கள். 1985 என்னுடைய 2 கிட்னிஸ், மூத்திர கோஷங்கள் செத்து போயின. ஒரே மாதம் எனக்கு கொடுக்கப்பட்டது. சென்னையில் டாக்டர் MS அமரேசன் என்ற ஒரு மிகப்பெரிய வைத்தியர் எனக்கு சிகிச்சை அளித்தார். நான் என் மனைவியோடு கடைசி அவரை பார்க்கும் பொழுது சொன்னேன், டாக்டர், எனக்கு இதற்கு மேல் சிகிச்சை வேண்டாம். தயவு செய்து என்னை சாக விட்டுவிடுங்கள். நான் கிறிஸ்துவுக்காக 35 வருடங்கள் கண்ணீரோடு 30 வருடங்கள் கண்ணீரோடு உழைத்திருக்கிறேன். அது போதும். தயவு செய்து என்னை சமாதானமாக சாக விட்டு விடுங்கள். நான் அவரிடம் போகட்டும் என்று. அவர் எழுந்து நின்று கொண்டார். கண்ணீர் விட்டார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. கண்ணீர் விட்டார். அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களை சாக விட மாட்டேன். நீங்கள் கண்ணை மூடிவிட்டால் என்னை போன்ற மனிதர்கள் எந்த நிழலில் போய் தங்குவார்கள்? உங்களுடைய ஆசையினால் தான் என்னை போன்றவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். நான் விடவே மாட்டேன். இன்னும் 20 வருஷமானாலும் உங்களை சாக விட மாட்டேன் என்று. 1990 என் இருதயம் 1.5 மணி நேரம் நின்று போயிற்று. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டார்கள். 18 பாட்டில் ரத்தம் வேண்டும் என்றார்கள். போலீஸ்காரர்கள் ஓடி வந்தார்கள். மாணவர்கள் ஓடி வந்தார்கள். டாக்டர்கள் ஓடி வந்தார்கள். தெருவில் போகிறவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஐயா, என் ரத்தத்தை எடுத்துங்க ஐயா, எங்க ஐயாவை எப்படியாவது காப்பாத்துங்க. வாலிபன் ஒருவன் ஓடி வந்தான், மருத்துவக் கல்லூரி வாலிபன். ஐயா, இவரால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆனா இவர் போயிட்டா நான் இனி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து என்னை வெட்டி என் இருதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருங்க. அவர் உயிரோடு இருக்கட்டும். நான் சாக விரும்பினாலும் மற்றவர்கள் விடுவதில்லை. எதற்காக? ஐயோ, நமக்கு ஒரு துயரம் என்றார். அவரிடம் ஜெபத்திற்கு போகலாமே. அடுத்த அடியை எங்கு வைப்பது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது, பிரதர், ஜெபம் பண்ணி எனக்கு எழுதுங்க, நான் அடுத்து என்ன செய்வது? உடனே எனக்கு பதில் எழுதுவாரே, அவர் போயிட்டா யார் எனக்கு எழுதுவாங்க? உண்மையான ஊழியர்கள் யாரும் அப்படியே மரணத்துக்கென்று பயந்து விடுவதில்லை. வாழ்வது 2 காரணத்திற்காக. ஒன்று, அவருடைய ஊழியத்தை விரும்பி எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன். அதுதான் இயேசுவின் விருப்பம். கடைசியாக என் வாழ்க்கையில் என் ஊழியத்தில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணின வேத வசனம் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்க கேட்போமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆண்டவரே, என்னை போல தற்கொலை செய்து கொள்ள எத்தனையோ பேர் இருப்பார்கள். நோயினால் வாடுபவர்கள் எண்ணிக்கை கணக்கில்லை, பிசாசினால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை கணக்கில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொண்டு வர நீர் எனக்கு உம்முடைய வல்லமையை தர வேண்டுமே, நான் உம்மை பார்க்க வேண்டுமே, உம்மை தரிசிக்க வேண்டுமே என்று வாஞ்சித்தேன். அப்பொழுதுதான் வழி என்ன என்று தெரியாமல் ஜெபித்த பொழுது ஒரு நாள் இந்த வசனம் என் கண்கள் முன்பதாய் வந்தது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம். அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவும் வல்லமையும் அவசியமானால் எனக்கு எவ்வளவு அவசியம் என்று உணர்ந்தேன். அன்றிலிருந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன். கதறி அழுதேன். 7 வருடங்கள் அழுதேன். 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 - 12 வரை ஜெபித்தேன். அக்டோபர் 9 தேவனே, இவ்வளவு நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், நீர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. தயவு செய்து என்னை கொன்று போடு. நான் இந்த மாய்மால வல்லமையற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ விரும்பவில்லை என்று சொன்னேன். அடுத்த நாள் இரவு 9:30 மணி, களைப்போடு ஆபீஸில் வேலை செய்து வீடு திரும்பினேன். குடும்ப ஜெபம் செய்வதற்காக முழங்கால் படியிட்டோம். அன்று அன்பான போதகர் ஒருவரும் அவருடைய மனைவியும் கூட எங்களோடு தங்கியிருந்தார். அந்த நேரத்தை இயேசு தெரிந்து கொண்டார். உடைந்தின் உள்ளத்தை ஆறுதல் படுத்த இந்த இடம் முழுவதும் திடீரென்று வல்லமையினால் நிறைந்தது. யாவரும் நடுங்கினோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீது இறங்கியது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என் உள்ளத்தில் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கிருந்து வருகிறது இந்த சந்தோஷம் என்று எனக்குள் நான் ஆச்சரியப்பட்ட பொழுது என் கண்ணெதிரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒளியில் இயேசு தோன்றினார். ஒப்பற்ற அழகே, தாய் தன் பிள்ளையின் முகத்தை நோக்குவது போல அந்த முகத்தில் இருந்த அன்பை, பாசத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏசாயா 49:15 சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தை நினைவு கூர்ந்தேன். இயேசுவின் முகம் எப்படி இருக்கும் என்று பலர் கேட்பார்கள். அது கனிவு நிறைந்த முகம். பார்த்தவுடன் கவலையெல்லாம் வாடிப்போகும். இயேசு சொன்னார், நீ உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினபடியினால் நானே உன்னை நேரில் ஆசீர்வதிக்க வந்தேன் என்றார். 3 மணி நேரம் என்னோடு பேசினார். பலர் கேட்பார்கள், என்ன ஐயா பேசினார் என்று. எனக்கு அன்பானவர்களே, அதற்கு முந்தி இருந்த 7 வருடங்களில் நான் எப்படி ஜெபித்தேன், எந்த நாளில், எந்த இடத்தில், எத்தனாவது மணி நேரத்தில் என்ன வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன், அதைத்தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். இறுதியில் நான் இன்று உன்னை என்னுடைய மனதுருக்கத்தின் ஆவியினால் நிறைக்கிறேன். நொறுங்குண்ட உள்ளங்களை குணமாக்க என்னுடைய மனதுருக்கத்தை உனக்கு தருகிறேன் மகனே என்றார். அந்த மனதுருக்கம் தான் பிரியமானவர்களே இந்த மற்றவர்களுக்காக என்னை அழும்படி செய்கிறது. இந்த மனதுருக்கம் தான் மற்றவர்களிடம் ஜெபத்திற்கு வரும் பொழுது, தொலைபேசியில் சொல்லும் பொழுது, கடிதம் மூலம் எழுதும் பொழுது, திரளாய் உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது என்னை அழும்படி செய்கிறது. உங்களுடைய துயரை என் துயராக எண்ணும்படி செய்கிறது. என் வாழ்க்கை என்று மாறியது. ஒரு தெய்வீக மனதுருக்கத்தை இயேசு எனக்கு தந்தார். என் உள்ளத்தில் ஏற்பட்ட பெரிய மாறுதல் அது. கல்லான உள்ளத்தை எடுத்து போட்டார். உலகம் தரக்கூடாத மனதுருக்கத்தை கொடுத்தார். ஜாதி, இன, மத, தேசிய வேறுபாடின்றி யாவரையும் நேசிக்கும் ஒரு உள்ளம் இயேசு எனக்கு தந்தார். நான் உண்டாக்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். 2வது, எந்த இடத்தில் நான் ஜெபித்தால், எப்பொழுது ஜெபித்தால் என் அருகில் அவர் தோன்றுவார்.
ஆகவே தான் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வாயை திறவாமலே உங்கள் இதயத்தில் இருப்பதை சொல்கிறேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நான் கை வைத்தவுடன் ஒரு செகண்டில் என்னால் பார்க்க முடியும். ஒரே செகண்ட் கிறிஸ்துவின் மனதுருக்க அவர் அருகில் இருப்பதினால் தான் அவர் சொல்வது என்னால் செய்ய முடிகிறது. இளம் பங்காளர் திட்டம் பலர் என்னை கேலி செய்தார்கள். ஆனால் இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஆசி பெறுகின்றன. காருண்ய பொறியியல் கல்லூரி ஆரம்பித்த பொழுது எத்தனை ஏச்சு எனக்கு. ஆனால் இன்று அந்த கல்லூரி இடம் வேண்டும் என்று 3 வருடத்திற்கு முன்பதாகவே எனக்கு கடிதம் எழுதுகின்றன. எரேமியா 29:13 சொன்னாரே, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, இன்று இரவு கர்த்தர் இந்த வாக்குகளை உங்களுக்கும் கொடுக்கிறார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இருதயத்தில் சமாதானம் கொடுப்பார். பாவங்களை மன்னிப்பார். வாழ்க்கையின் வறுமை தொல்லைகளை மாற்றுவார். நோய்களை குணமாக்குவார். எல்லாவற்றுக்கும் அதிகமாய் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களோடு முகமுகமாய் பேசுவார். உங்களோடு உலாவுவார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான கருவிகளாய் உங்களை பயன்படுத்துவார். ஒரு வினாடி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்று இரவு ஒன்றுக்கும் உதவாத மனுஷனாகி எனக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வார். சாக போன என்னை தடுத்து நிறுத்தி நல்வாழ்வு கொடுத்த அவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வதை விட நான் சாவது நல்லது என்ற எண்ணத்தோடு எத்தனை பேர் வந்தீர்கள்? இயேசு என்று உங்களை அழைக்கிறார். நீ சாக வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், நான் உனக்கு வாழ்வு தர அவளோடு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இன்று இரவு உண்டு. இன்று இரவதை தரவே கிறிஸ்துவின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எழுந்தருளி இருக்கிறார். இயேசு எழுந்தருளி இருக்கிறார். இயேசு எழுந்தருளி இருக்கிறார். உங்களை பார்த்து பிரியமானவனே என்று அழைக்கிறார். பிரியமானவளே என்று அழைக்கிறார். உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்கிறார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இயேசு சுவாமி, ஐயோ என் உடைந்த உள்ளத்தை உமக்கு தருகிறேன். ஐயோ என் வாழ்க்கையை நான் நடத்த முடியவில்லை, என்னால் நடத்த முடியவில்லை, என்னால் நடத்த முடியவில்லை. ஐயோ எனக்கு நடத்த முடியவில்லை அப்பா, எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. சாகவே விரும்புகிறேன், என்னால ஒண்ணும் முடியல. ஐயோ என் புருஷன் கொடியவனா இருக்கிறானே, என் மனைவி கொடியவளா இருக்கிறாளே, பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களே சாமி, ஜெபம் கூட என்னால் பண்ண முடியலையே, ஜெபம் பண்ண முடியலையே, கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்களே, கடங்காரன் வந்து நிக்கிறானே, என்ன செய்வேன், என்ன செய்வேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே, ஐயோ கர்த்தர் எனக்கு மனம் இறங்க மாட்டாரா என்று கலங்கும் சகோதரியே, சகோதரனே, உன் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்து விடு. அரை குறையாக அல்ல, 100% தேவனே என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கட்டாயம் உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இயேசு மத்தியில நிற்கிறார். பிரியமானவர்களே, தைரியமாக அவரை நோக்கி கூப்பிடுங்கள், குறைகளை சொல்லுங்கள். ஆனாலும் நீர் என் உள்ளத்திலே வர வேண்டும் ஐயா, என் குடும்பத்திற்கு வர வேணும் அப்பா, எங்களோடு இருக்க வேண்டும் என்றால் கூப்பிடுங்கள், நிச்சயம் வருவார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும், இருக தழுவிக்கொள்ளும் சாமி, இருக தழுவிக்கொள்ளும். உம்முடைய மார்பவர்களுக்கு அடைக்கலமாய் மாறட்டும். நீர் உண்மையாய் அவர்களை கட்டி தழுவதை அவள் உணரட்டும், உணரட்டும், உணரட்டும் ஆண்டவரே, உணரட்டும், உணரட்டும் ஐயா, உணரட்டும், உணரட்டும் சாமி, உணரட்டும் ஆண்டவரே, உணரட்டும். ஐயோ இயேசுனை தழுவுகிறார், இயேசுவின் மார்பு எனக்கு கிட்ட இருக்கிறது என்று உணரட்டும். உமது பிள்ளைகளுடைய கண்களை திறந்தரலும், எல்லாருமே பார்க்கட்டும் சாமி, அவளுடைய கண்களை திறந்தரலும், இப்பொழுது திறந்தரலும். எல்லா கண்களும் கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லா ஆன்மீக கண்களும் சரி, மாம்ச கண்களும் சரி, இயேசு கிறிஸ்துவை
உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது தரிசிக்கட்டும், தரிசிக்கட்டும் ஐயா. திறந்தருளும், ஒவ்வொரு கண்ணையும் திறந்தருளும். திறந்திருக்கும் கண்ணானாலும் சரி, ஜபத்தில் மூடியிருக்கும் கண்ணானாலும் சரி, இந்த பிள்ளைகளை தரிசிக்கட்டும், தரிசிக்கட்டும் ஆண்டவரே. ஐயோ, அவருடைய முகத்தை பார்த்தால் போதும், அவருடைய கவலை எல்லாம் மாறி போகும் அப்பா. பயமெல்லாம் பறக்கும், பயமெல்லாம் பறக்கும், பயமெல்லாம் ஓடி மறையும் சாமி. உம்மை பார்க்கட்டும், பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு தடவை மனம் இறங்கும், என் ஜபத்தை கேளும். எல்லா கண்களையும் இப்பொழுது திறந்தருளும் சாமி. எல்லா கண்களும் திறக்கட்டும், இப்பொழுது எல்லா கண்களும் திறக்கட்டும். உம்மை பார்க்கட்டும், ஜோதி ரூபமாக பார்க்கட்டும், ஜோதியில் ஜோதியம்மை பார்க்கட்டும், உலகத்தின் ஒளியை உம்மை பார்க்கட்டும், உள்ளத்தின் ஒளியை உம்மை பார்க்கட்டும்ப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும், செய்யும் ஆண்டவரை. திறந்தருளும், திறந்தருளும். அவள் அறியட்டும் நீர் கூட இருக்கிறீர் என்று, அவள் எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை அறியட்டும், அறியட்டும் ஆண்டவரே. பார்க்கட்டும், 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 பார்க்கட்டும். திறந்தருளும் சாமி, திறந்தருளும். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவினால் நிரப்பும். இப்பொழுது பரலோகம் திறக்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். பரலோகத்தில் நம்முடைய பரிசுத்த அக்னி, இந்த பரிசுத்த ஆவி, பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத பரிசுத்த ஆவினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும், மகிழ்ச்சினால் நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும், 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 நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரியை, ஒவ்வொரு தாயை, ஒவ்வொரு தகப்பனை, ஒவ்வொரு வாலிபனை, ஒவ்வொரு வாலிப பெண்ணை, ஒவ்வொரு குழந்தையை நிரப்பும், நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய கண்களையும் திறப்பாராக. இப்பொழுது திறந்தருளும் ஐயா, திறந்தருளும். உம்மை தரிசிக்கட்டும். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஐயா, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஐயா. ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை கட்டி தழுவி முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கண்களை அவர் திறக்கிறார். அநேகர் இயேசுவை தரிசிக்கிறீர்கள், எனக்கு தெரியும். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இன்று இரவு உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் உங்களை இன்று இரவு சூழ்ந்திருக்கிறார்கள். இயேசுவின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கிக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டு இருக்கிறார். வாழ்க்கை இன்று தலைகளாக மாறப்போகிறது, தலைகளாக மாறப்போகிறது, தலைகளாக மாறப்போகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பழையபடி போக போவதில்லை, முற்றிலும் புதியவர்களாக போக போகிறீர்கள். முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்களாய், முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்களாய், முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்களாய் போக போகிறீர்கள். முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்களாய் போக போகிறீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, கோடாகோடி நன்றி, நன்றி, கோடாகோடி நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord.